வயசுல இருந்து இந்த வீட்ல எனக்கு அம்மாவோட அன்பு கிடைக்கல. அதுக்கு காரணமும் நீங்க தான். அந்த வீட்ல யாரும் என் மேல அன்பும் காட்டுறது இல்ல, எனக்கு மரியாதையும் கொடுக்கறது இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும் தான்க்கா. நான் என்னோட மொத்த சந்தோஷத்தையும் என்னோட எல்லா கனவுகளையும் பணைய வச்சிருக்கேன். நீங்க சொன்னதாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஏன்னா நான் ஒரு முழுமையான பொண்ணா இருந்தும் இன்னும் முழுமை அடையாம இருக்கேன். ஆனா நீங்க ஒரு திருநங்கையா இருந்தும் முழுமை அடைஞ்சிருக்கீங்க. ஐயோ கடவுளே, சுமதி சுமதி ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறா? அவ என்னால துக்கமா இருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பேசுவேன்? மா! இந்தம்மா பாலக்குடி. அம்மா, நீங்க ஏமா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாமேம்மா. நான் ரொம்ப தனிமையானவளா ஆயிட்டேன். அம்மா! நான் எல்லாருக்கும் பிரச்சனையா மாறிட்டேன். என்னால எத்தனை பேர் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. நான் எல்லாருக்கும் பிரச்சனையா மாறிட்டேன். நான் எல்லார் வாழ்க்கையை விட்டு தூரமா போகணும். அம்மா கிட்ட போகணும். அம்மா! என் மனசே இப்படி தாறுமாற ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு தூக்கம் கூட வராது போல இருக்கே. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? கொஞ்ச நேரம் சௌமியோட ரூமுக்கு போய் உட்கார வேண்டியதுதான். அவளை தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டு அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற. அழகே, சௌமியா,
இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? வெளியே போய் பார்க்கலாம். சௌமியா, சௌமியா, எங்க போயிருப்பா இவ? ராத்திரி தான் மாமா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த கேட் எப்படி திறந்திருக்கு? சௌமியா, கடவுளே, இன்னைக்கு அந்த கேள்வி மறுபடியும் என் முன்னாடி வந்து நின்னுடுச்சு. நீங்க ஏன் என்ன பிறக்க வச்சீங்க? இந்த உலகத்துல நான் எதுக்காக வாழணும்? பதில் சொல்லுங்க. நான் பிறந்ததுக்கு காரணம் என்ன? சின்ன வயசுல இருந்து பாட்டியே என்ன பெருக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். கடவுளே, இந்த அம்மாவும் பொண்ணு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அழறத தவிர வேற எந்த வேலையுமே கிடையாது. அப்பாவும் வெறுக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். எப்ப பிறந்தியோ அப்பவே என்னோட துரதிருஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. வெளியே வா. உனக்கு அவ்வளவு தைரியமா? திருடுறியா நீ? அதுவும் என்னோட பர்ஸ்ல இருந்து? ஒவ்வொரு தடவையும் என்ன பத்தின உண்மை என் அம்மாவுக்கு மிகப்பெரிய பாரமா மாறிடுச்சு. அத மறைச்சு வச்சு அம்மா ஒரு நாள் இந்த உலகத்தையே விட்டு போயிட்டாங்க. அருண் கூட கல்யாணம் நடந்துச்சு. ஆனா என்னால இந்த உறவை என்னைக்கும் காப்பாத்த முடியல. மனைவியா இருந்தாலும் என்னால பொண்டாட்டியா வாழ முடியல. நீ என்னோட மனைவி. உங்களுக்கு புரியல? என்னால உங்க பொண்டாட்டியா இருக்க முடியாது. நான் உங்க பொண்டாட்டியா இருக்கணும்னா அதுக்கு நான் முதல்ல ஒரு பொண்ணா இருக்கணும். நான் ஒரு திருநங்கை. எந்த குடும்பத்துக்கு மருமகளானோ அந்த குடும்பத்துக்கு என்னால வாரிசு கொடுக்க முடியல. பாருங்க, நம்ம குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடுச்சு. உங்க மருமக ஒரு திருநங்க. மறந்துட்டீங்களா? நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாரமா, என் குடும்பத்துக்கு ஒரு கலங்கமா மாறிட்டேன். ஆனா இப்போ என் தங்கச்சிக்கு எதிரியா மாறிட்டேனே. இல்ல, இனிமே முடியாது. ஏன்னா நான் ஒரு முழுமையான பொண்ணா இருந்தா இன்னும் முழுமையடையாம இருக்கேன். ஆனா நீங்க ஒரு திருநங்கையா இருந்தும் முழுமை அடைஞ்சிருக்கீங்க. என் தங்கச்சி சுமதி என்னால சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா. என்னாலதான் அவளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு மரியாதை என்னால பறி போயிடுச்சு. என்னால என் தங்கச்சிக்கு
தங்கச்சிக்கு இல்ல. நான்